ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கண் திருஷ்டி அதை போக்கக்கூடிய வசிய மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேர் என்னென்னாக்கா, கல்லடி பட்டாலும் கண்ணடி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னென்னாக்கா, ஒரு வளர்ச்சியில் போய்கிட்டு இருப்பாங்க. அதை சொந்தக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ கூட பிறந்த உடன்பிறப்போ மற்றவங்களோ என்னென்னாக்கா அதை பார்த்து பொறாமப்பட்டோன்னா என்னென்னாக்கா அவங்களுக்கு பாதிப்பு வரும். யார் மேலே பொறாமப்படுறாங்களோ அவங்க பாதிப்பு வரும், பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் என்னன்னாக்கா அவங்களுக்கு உடம்பு வலி வரும், கைகள் எங்கே அடிபடும், இல்லை கால் தடுக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். அதுதான் அந்த கண் திருஷ்டியோட அறிகுறி. ஒரு குழந்தை நல்லாயிருக்கும், அந்த குழந்தைய பார்த்துட்டு இந்த குழந்தை நல்லா இருக்குது, அழகாக இருக்குன்னு அந்த குழந்தை மேலே அந்த மாதிரி எண்ணங்கள் நினைப்புகள் வரும்போது அந்த குழந்தைக்கு திருஷ்டி விழும். அதே போல் ஒருத்தர் தொழில் நல்லா போய்கிட்டு இருக்கும். என்னென்னாக்கா போட்டியில் இருக்கிறவங்க இவருக்கு இவ்வளோ வருமானம் இருந்துச்சு, அவனுக்கு வியாபாரம் நல்லா போச்சுன்னு சொல்லி அதை நினைக்கிறது, அது ஒரு வகையான திருஷ்டி. அதே போல் என்னென்னாக்கா, இப்போ ஒரு இடத்துல மாடு பால் கறந்துட்டுருக்கோம், 10 லிட்டரு கறக்கிற மாடு என்னென்னாக்கா 6 லிட்டரு கறக்கும். அது யாராவது பார்த்துட்டாங்கன்னா இவங்க மாடு இவ்வளோ கறக்குன்னு சொல்லி அது ஒரு வகையான திருஷ்டி. இப்படி திருஷ்டியெல்லாம் ஒவ்வொரு வகையாக இருக்கும். அதே போல் ஒருத்தருக்கு காய் நல்லா காய்க்கும், விளைச்சல்லாம் இருக்கும். இந்த வருஷம் எனக்கு விளைச்சல் நல்லா இருக்கு அப்படின்னு அது ஒரு வகையாம்பாங்க. அதே போல் இப்போ ஒருத்தரோட குழந்தை படிக்கும்போது இந்த குழந்தை நல்லா படிக்குது நம்ம குழந்தையோட அப்படின்னு அது ஒரு வகையான திருஷ்டி. இது மாதிரி ஒவ்வொரு திருஷ்டிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த திருஷ்டியெல்லாம் ஒருத்தவங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த திருஷ்டி மை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் என்னென்னாக்கா அந்த திருஷ்டியோட பாதிப்புலேருந்து விலகலாம். அதனாக்க இது முழுக்க முழுக்க விநாயகரை வச்சு பிரயோகம் செய்யப்பட்ட, விநாயகர் மந்திரங்கள் பிரயோகம் செய்யப்பட்ட வசிய மை இது திருஷ்டியை தடுக்கும். கண்ணீர் அது கண் திருஷ்டியை தடுக்கும். அதே போல் துஷ்ட சக்திகள் வந்தாலும் அதையும் தடுக்கும். அதனால் எந்த பிரச்சனைகளும் கொடுக்காது. அதே போல் மற்றவங்க ஒருத்தர் 2 பேரில் எத்தனை பேர் கண் திருஷ்டி வச்சாலும் அந்த திருஷ்டியை தடுக்கக்கூடிய ஆற்றல் தான் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த திருஷ்டியை தடுக்கக்கூடிய மை. இது முழுக்க முழுக்க 100% மூலிகையாலானது, சைவம் முறைகள். இதை குழந்தைங்க சின்னவங்க பெரியவங்க தொழில் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு போகலாம். வச்சுட்டு போனீங்கன்னா யார் திருஷ்டி பட்டாலும், யாரோட கண் பட்டாலும் அது பாதிப்பு உண்டு பண்ணாது. அதுதான் அந்த திருஷ்டி மையோட வேலை. இது எப்போதுமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா நேரத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்னதாக அழகாக நெத்தியில் வச்சாலும் சரி, இல்லை கண் புருவத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கன்னத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி, குழந்தைங்களுக்கும் வைக்கலாம், பெரியவங்களுக்கும் வைக்கலாம், எல்லாருக்குமே வைக்கலாம். குழந்தைங்களுக்கு வைக்கும்போது என்னன்னாக்கா நெத்தியில் வச்சுருங்க. மற்றவங்களுக்கு வைக்கும்போது நெத்தியில் வச்சுங்க. இதை குழந்தைங்களுக்கு அப்படி கன்னத்தில் வைக்கிற மாதிரினாக்கா நீங்கள் பயன்படுத்துகிற அந்த ஐடெக்ஸ் மையோட லைட்டாக இதை தொட்டு அப்படியே வைக்கணும். அப்படி தான் இது இருக்கும். இல்லைன்னா அந்த மை அழிஞ்சிடும். ஏன்னா இது முழுக்க முழுக்க இதில் செய்கிறதுனால, வாசனை திரவியத்தில் செய்கிறதுனால இந்த மை அழிஞ்சிடும். அதனால் என்னன்னாக்கா குழந்தைக்கு வைக்கும்போது அப்படி வைக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அதில் கலந்து வைங்க. மற்றவங்க நெத்தியில் வைக்கும்போது பெரியவங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை நல்ல விஷயங்களை பயன்படுத்தலாம். தொழிலுக்கு வெளியில் போகிறதுக்கு, வியாபாரத்துக்கு போகிறதுக்கு, மற்ற விஷயங்களுக்கு, அதாவது வியாபாரத்துக்கு இல்லாமல் விவசாயம், அதே போல் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மையை வச்சு அனுப்பலாம். இது திருஷ்டிலேருந்து உங்களை பாதுகாக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. தெய்வத்தோட அனுகிரகம், அதுவும் விநாயகப் பெருமானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அருள் கிடைக்கக்கூடிய இந்த தொழில் வசிய மை எப்படி வேலை செய்தோ அது மாதிரி இந்த திருஷ்டி அஞ்சனம் வேலை செய்யும். உங்களுக்கு பல மடங்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், தடைகளை நீக்கும், சிறப்பான யோகங்களை கொடுக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.